எல்லாரும் வாய் திறந்து தயவாய் கேளுங்க. அனலாய் இறங்கிடும் ஒரு தாகத்தோடு ஆவியானவரே இல்லாத ஆளுமே விண்ணகத்தின் மகிமை இந்த நாளில் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல, மனித வார்த்தைகள் அல்ல. விண்ணகம் இந்த நாளில் திறந்து நீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் இருதயங்கள் வாழ்க்கை மாறும்படியாய் நீர் பேசும் ஆண்டவரே. வானங்கள் இன்று தீரக்கட்டுமே, அபிஷேக மழையை பெய்யட்டுமே. வானங்கள் இன்று தீரக்கட்டுமே, அபிஷேக மழையை பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. ஆவியானவரே நிரப்பும் சுவாமி. உணர்வுள்ள ஆவியானவரே எங்களை நிரப்பும் சுவாமி. இந்த நாளில் உணர்த்தும் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை உணர்த்தும், எங்கள் சூழ்நிலைகளை உணர்த்தும், எங்கள் வாழ்க்கை நினைகளை உணர்த்தும் ஆண்டவரே. அப்பா, குருட்டாட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உண்மையை கண்ணோக்கிற கண்களா எங்கள் கண்களை மாற்றுவீராக. நிரப்பும் சுவாமி. இடம் முழுதும் நீர் அசைவாடும் சுவாமி. உங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. பலத்த காற்றின் முழக்கம் போல் ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. ஒரு வல்லமை இங்கு வீசட்டுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. எங்கள் கோழைத்தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பயங்கள், சந்தேகம், எரிச்சல் அப்பா எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கடவுளை கேள்வி கேட்கிற நிலைமைகள் மாறட்டும், சந்தேக உணர்வுகள் மாறட்டும் அப்பா. விசுவாச வரத்தினாலே நிரப்பும் சுவாமி. உம்மை அறிகிற அறிவினாலே நிரப்பும் சுவாமி. அப்பா, ஒரு நிறை வாழ்வை நாங்கள் வாழும்படியாய் நீர் எங்களை நிரப்பும் சுவாமி. அப்போஸ்தலர்களுக்கு நிகழ்ந்த அதே அனுபவம், பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம் இந்த நாளில் எங்களுக்கும் நிகழும்படியாய் உம்மை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவரே. அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே. அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மேல் வந்து அமரட்டுமே. ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தலுமே, செயல்படுத்தலுமே. ஆவியின் வரங்கள் யாவையுமே வெளிப்படுத்தும் ஆண்டவரே. செயல்படுத்தலுமே, வெளிப்படுத்தலுமே, செயல்படுத்தலுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. கண்ணீர் கவலைகள் மறையலுமே.
நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் சுவாமி. அப்பா தெய்வமே நிரப்பும் சுவாமி. அப்பா எல்லா பதர்கள் சுட்டரிக்கப்படும்படியா நிரப்பும் ஆண்டவரே. எல்லா வாயை திறந்து எல்லாம் ஸ்துதிப்போம். கரங்களை உயர்த்தி நாம் அல்ல, இதோ நம்முடைய சொந்த சித்தம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்வை எடுத்து நடத்தும்படியா ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர். ஏன் விருப்பம் நடக்கணும் இல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் நடக்கட்டும், உம்முடைய ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா 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 தாகத்தோடு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா தாகமுள்ளவன் என்னிடம் வரட்டும், என்னிடம் பருகட்டும், அவனிடமிருந்து வற்றாத ஜீவ நீரூற்று அவனிடமிருந்து பாயும் என்று சொன்னீங்களே. அப்பா எங்கள் வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய எல்லா பொய்கள், மாய்மாலங்கள், அப்பா எல்லா விதமான தவறான பிலாசபி, அப்பா தவறான ஐடியாலஜி, தவறான எண்ணங்கள், அப்பா தவறான வழிகாட்டுதல்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் உண்மையை கண்டு உணராதபடி, அறிந்து கொள்ள முடியாதபடி ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருளான காரியங்கள், தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படியா கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. இருதயங்களை திறந்தருளும் சுவாமி. அப்பா உம்முடைய அன்புக்கு நேராய் நடத்துவீராக. அப்பா நீர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உம்முடைய ஆவியானவரால நிரப்பும் சுவாமி. இந்த நாளில் கொர்நேலியுவின் இல்லத்தில் நடந்த அதே அபிஷேகம் இந்த நாளில் அப்பா இவர்களுக்குள் எங்களுக்குள் நடக்கட்டும் சுவாமி. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த இடம் முழுவதையும் உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து சகல ஸ்துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். முற்றிலுமாய் ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நம்ம அநேகர் நிறைய காரியங்களுக்காக தேடிக்கொண்டிருப்போம். அதில் எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அன்புக்காக எல்லாருமே தேடுவோம். அது குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவர்களான, வயது முதிர்ந்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஒரு அன்புக்கான ஒரு தேடல். வாழ்நாள் முழுசும் பிள்ளைங்க நேசிக்க மாட்டாங்களா, அம்மா இது மாதிரி நேசிக்க மாட்டாங்களா, அப்பா நேசிக்க மாட்டாங்களா, இல்லை வாலிப பிள்ளைகள் இதோ என்ன தாய் தகப்பட்ட கிடைக்காது, இதோ இந்த மகன்கிட்ட கிடைக்காது, இந்த பெண்ணிட்ட கிடைக்காத என்று சொல்லி அநேக தேடல்கள். ஆனால் உண்மையில் மனித அன்பு அது குறைவுபட்டது. ஏன்னா நம்ம மனுஷங்க தான், நம்மளால் நிறைவான அன்பை யாருக்கும் கொடுக்க முடியாது, பெறவும் முடியாது. ஆனால் கடவுளுடைய அன்பு அது நிறைவானது. அந்த அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், இகழ்ச்சிக்கு உள்ளாக்காது, அது தீவினை நினையாது. அந்த அன்பு நிறைவானது, பரிபூர்ணமானது. அந்த அன்பு பெற்றுக்கொண்டால் நம்மளால் நிச்சயமாக சந்தோஷமாய் வாழ முடியும். அந்த அன்பை ஊற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக பலியானார். அப்பா பிதா அந்த அன்பு, தன்னோட அன்பு என்னன்னு வெளிப்படுத்தத்தான் தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்காக எனக்காக பலியாக கொடுத்து தன்னுடைய அன்பு இன்னதென்று அவர் நிறைவேற்றி காட்டி கொடுத்தார். யோவான் நற்செய்தி 3:16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக முற்றிலுமாய் தன்னுடைய கடைசி சொட்டு தன் ரத்தத்தையும் தண்ணீரையும் சிலுவையில சிந்தி, இதோ நான் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் வழியாக தேவ அன்பே நம் உள்ளத்துக்குள் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 படி. இப்படியாக கடவுளுடைய அன்பு நமக்குள் பிரவாகமாய் பொங்கி வர காத்திருக்கிறது. நாம கரங்களை விரித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அன்பை ஆராதித்து பாடுவோமா? அந்த நீங்கள் ஆராதித்து பாடுங்க. அந்த கல்வாரி அன்பை நம்ம ஆராதித்து பாட பாட நீங்கள் கரங்களை விரித்து பாடுங்க, இல்லை கண்களை தட்டி பாடுங்க, எப்படி வேணாலும் சரி. ஆனால் அந்த அன்பை அனுபவித்து பாடுங்க. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளங்கள் நிறையும். தேவையில்லாத ஏக்கங்கள், தாகம், தவிப்பு எல்லாம் மாறி போகும். இருதயங்கள் நிரப்பப்படுவது அந்த கல்வாரி அன்பால் மட்டுமே. உணர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. கல்வாரி நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, அந்த அன்பினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவர். அந்த அன்பின் இனிமே ருசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தரும்.
எனக்காயேங்கி நின்றீ. தாகம் தாகம் இன்றி எனக்காயேங்கி நின்றி. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. வாய் திறந்து பாடுவோமா? அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆண்டவர் யாரும் தன்னுடைய காயங்களை பார்த்து தன் மீது அனுதாபப்பட அவர் அழைக்கல. எருசலேம் மகளிரிட்ட அவர் கொடுத்தது ஆறுதல் அல்ல, எச்சரிப்பு. எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்க பாவங்களுக்காக, உங்க சந்ததிக்காக, இந்த உலகம் போகிற அந்த போக்கிற்காக அழுங்க என்று சொல்கிறாரு. இதோ அவருடைய காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தத்தை நம் மீதும் நம் பிள்ளைகள் மீதும் சந்ததி மீதும் தெளித்து, ஆண்டவரே ரட்சிப்பு உம்மிடமிருந்து வரட்டும் சுவாமி என்று சொல்லி இந்த பாடலை ஆராதித்து பாடுவோம். காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே பாவத்திற்காகவே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே மனிதர்கள் மூழ்கணும் சுவாமி, அப்பா. நதியாய் பாயுதையா, நதியாய் பாயுதையா. மனிதனுமே எல்லா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனு. வாய் திறந்து ஆராதிப்போமா? அன்பே கல்வாரி அன்பே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த அன்பை ஆராதிக்கிறோம் சுவாமி. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ஆராதிக்கிறோம். அன்புள்ளவர்களே, இந்த அன்புக்கு நம்ம என்ன பிரதி உபகாரம் செய்ய முடியும்? மீண்டுமாய் அவரை அன்பு செய்வோம். என்னுடைய முழு உள்ளத்தோட, என்னுடைய முழு ஆற்றலோட, என்னுடைய முழு பலத்தோட, என் முழு விருப்பத்தோட, என் முழு ஆன்மாவோட என் வாழ்நாள் எல்லாம் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். எப்படி அன்பு கூறுவேன்? உம் கட்டளைகளை கடைபிடித்து அன்பு கூறுவேன், உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து அன்பு கூறுவேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் அவர் கொடுத்த அந்த கட்டளையை, அந்த அன்பு கட்டளை, நீ என் மீது அன்பு கூற மாட்டாயா என்று கேட்கிற அந்த அன்பு கட்டளைக்கு இந்த நேரத்தில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி எழுந்து நின்ற ஒரு வைராக்கியத்தோட, ஏதோ ஒரு பாடலாக அல்ல, நம்முடைய வாக்குறுதியாக அந்த கல்வாரி அன்புக்கு பிரதி அன்பாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. எதெல்லாம் அந்த அன்பிலிருந்து நம்மை தள்ளி வைத்திருக்கிறதோ, சினிமாவா, இதோ நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களா, போர்னோகிராஃபியா, இன்னும் விடமிடாத உறவுகளா, பாவங்களா, எதுவா இருந்தாலும் அந்த அன்புக்கு முன்னாடி இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று ஒரு அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஒரு வைராக்கிய விசுவாசம் இறங்கட்டும் சுவாமி. நல்ல நிலமாய் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தைகள் அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. மெய்யான அன்பு இதுதான் என்று சொல்லி அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிற கிருபையால் நிரப்பும் சுவாமி.
கரங்களை தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மேல் அன்பு கூறுவேன் அப்பா இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் சந்தோஷமாய் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா நன்றி எங்களை கண்டவரே நன்றி அப்பா என்னை கண்டீரே அருகிலே கண்டீரே சுவாமி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மேல் அன்பு கூறுவேன் ஆமென் ஆண்டவரே உம்மேல் அன்பு கூறுவேன் சுவாமி இந்த உலகத்தின் மேல் அல்ல சுவாமி மனிதர்கள் மேல் அல்ல ஆண்டவரே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஹalleluya hallelujah 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 ஹalleluya அப்பா இந்த உலகத்தின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு கூறாதீர்கள் அப்படி இருக்கிறவர்கள் மேல் அவர்களுக்கு தந்தையின் பால் அன்பு இராதுன்னு சொன்னீங்களப்பா அப்பா இந்த நாளிலே அப்பா பொருட்கள் மேல் மனிதர்கள் மேல் அப்பா எங்கள் சுமைகள் மேல் எங்கள் எதிர்காலத்தின் மேல் எங்கள் நோய்களின் மேல் எங்கள் தேவைகளின் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை எடுத்து மாற்றுகிறோம் சுவாமி படைத்தவரான எல்ரோயி
எங்களை காண்கிறவரான எல்ஷடாய், சர்வ வல்லவரான எபினேசர், இதுவரை உதவி செய்தவரான உம்மீது எங்கள் அன்பை வைக்கின்றோம் சுவாமி. பரிபூரணரே, உம்மை நேசிக்கிறோம் சுவாமி. அன்புள்ளவரே, உம்மை நேசிக்கிறோம். கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் எங்களுக்காக கொடுத்தவரை உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் பணத்தை விட, பொருளை விட, எதிர்காலத்தை விட, வருங்காலத்தை விட, நோயை விட, எங்கள் கடன் பிரச்சனைகளை விட, பிள்ளைகளை விட, கணவனை விட, மனைவியை விட, அப்பா நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் சுவாமி. உமக்காய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை உம்முடைய அன்புக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய திரு இருதய அன்புக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இதுவே எங்களுடைய துதி பலியாய், நன்றி காணிக்கையாய், ஆராதனையாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் உள்ளத்தோட நீங்க பேசுங்கப்பா. எஞ்சி எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மோடு கூட ஒரு அன்புறவு கொண்டு அப்பா உம்மை போல அந்த உலகில் வாழக்கூடிய கிருபையினால் எங்களை நீ நிரப்புவீராக. சகோதரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. வார்த்தையாம் இறைவனை நாங்கள் உம்மை வரவேற்கின்றோம் சுவாமி. வல்லமையுள்ள தேவனை உம்மை நாங்கள் ஆராதித்து வரவேற்கின்றோம் சுவாமி. அப்பா மரித்த பகுதிகள் உயிர்த்தெழட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா எல்லாவித குருட்டாட்டங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசின் எல்லா விதமான தந்திரங்கள், சூழ்ச்சிகள் இந்த நாளிலே நீர் பேசுகிற வேளையில் அத்தனையும் வெளியேறுவதாக சுவாமி. வார்த்தையான தேவனை உம்மை ஆராதித்து வரவேற்கின்றோம். சகல ஸ்துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி, நன்றி, பெருமை, மாண்பு எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒருவருக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya.